மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது. மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பாரபட்சம் காட்டப்படுவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி குற்றம் சாட்டியுள்ளார். நாகர்கோவிலில் பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இவ்வாறு பேசினார். அவர் பேசியதை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்க்கலாம். மகளிர் உரிமை தொகை தர்றாங்க, அது கல்வி கற்கக்கூடிய மகளிருக்கு உரிமை தொகை தர்றாங்க. தரட்டும், இன்னும் நிறைய தரட்டும். யாருனாலும் நிறைய தர்றதை நான் வரவேற்பேன். அது எந்த கட்சியா இருந்தாலும் செய்யணும். அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னா எதுக்காக தாலிக்கு தங்கத்தையும் 50,000 படித்த பெண்களுக்கு திருமண உதவித்தொகை, 25,000 +2 முடிச்சவங்களுக்கு திருமண உதவி, தாலிக்கு தங்கம், இந்த ஸ்கீமை ஏன் நீக்கினாங்க? இந்த கேள்வி எழுது இல்லையா? இன்னைக்கு அது ஒரு நல்ல பாப்புலர் ஸ்கீம். அந்த ஸ்கீமை அம்மையார் கொண்டு வந்தாங்கிறதுக்காகவே நிராகரிக்கிறாங்க. இதுதான் மனநிலை. நீங்க அந்த ஸ்கீமுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்ட் அது பாட்டுக்கு வந்துகிட்டு இருக்க போகுது. இது எல்லாமே தேசிய திட்டத்தின் வாயிலாக நிறைய நிதிகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த நிதிகளும் மக்களுக்கு போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு விவசாய நலன் கருதி பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய சீரிய முயற்சியின் காரணமா இன்னைக்கு விவசாயிகளுக்கு வருஷத்துக்கு 6,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல அதிகமா பலன் பெறுது பெண் விவசாயிகள். அததான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு சதவிகிதம் என்பது பெண் விவசாயிகள் ரெஜிஸ்டர் பண்ணவங்க தான் அதிகமா இருக்காங்க, குறிப்பா தமிழ்நாட்டிலையும் கூட. அப்படி பெண்களுக்கென்று பல்வேறு நியாயமான திட்டங்களை கொண்டு சேர்ப்பது பாரதிய ஜனதா கட்சி. அது மட்டுமல்ல, இந்த மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், இன்னும் பல்வேறு திட்டங்களா இருக்கட்டும், பெண்களுக்கென்று எந்த திட்டம் வந்தாலும் அது நிராகரிக்க கூடாது. எல்லா கட்சிகளும் அதை ஒருங்கிணைந்து ஆதரிக்க வேண்டும். அந்த வகையில நான் கொடுக்கறத நீங்க பெண்கள் இன்னைக்கு ரொம்ப சிரமத்துல இருக்காங்க. டாஸ்மாக் கடைகளை வச்சு மதுபான கடைகளை வச்சுக்கிட்டு சம்பாதிக்கிறாங்க மாநில அரசு. ஆனால் என்ன நடக்குது? எல்லா பெண்களுக்கும் அது மிகப்பெரிய கொடுமையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சிரமங்கள் இருக்கு. ஆனா அவங்களுக்கு ஆறுதலா நாம செய்ய வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. அதை மத்திய அரசு சிறம்பட செய்துகிட்டு இருக்கு. மாநில அரசு தரக்கூடியது எதுவாக இருந்தாலும் அது பெண்களுக்கு போய் சேரட்டும், அதுல மாற்று கருத்து இல்லை. அதுல கூட நிறைய பேருக்கு கிடைக்கிறது இல்ல. அந்த உரிமை தொகையில கூட நிறைய பாரபட்சம் இருக்கு. அததான் குஷ்பு அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னால அதான் விளக்கம் சொல்ல முடியும். அதுல பாரபட்சம் இருக்கிறது. நியாயமான பெண்களுக்கு போய் சேர்றது இல்ல உரிமை தொகை. கரெக்டான ஆட்களை கண்டறியல. சிலர் தவறான நபர்களும் இருக்காங்க, சரியான நபர்களும் இருக்காங்க. ஆனா எல்லாத்தையும் கரெக்டா அரசு கண்காணித்து வெறும் சில கட்சிக்காரங்களுக்கு அதை தர்றாங்க. அது கூட நிறைய இடத்துல குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்களை மாநில அரசு தவிர்க்க வேண்டும். நியாயமா கிடைக்க வேண்டிய பெண்களுக்கு அது போய் சேரணும். மருத்துவராவது உங்கள் லட்சியமா? அரசு பள்ளி மாணவர்கள் உட்பட 1000க்கும் மேல் மருத்துவர்களை உருவாக்கிய ஸ்பெக்ட்ரா நீட் அகாடமியில் 2024க்கான நீட் கிராஷ் கோர்ஸ் வகுப்புகள் மார்ச் 20 முதல் ஆரம்பம். அட்மிஷன் நடைபெறுகிறது.